கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவள் நிறைவேறும் என்றார். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு முன்பாக வருகிறோம். இந்த வார்த்தை கொண்டு உங்களுடைய ஜனத்தை சந்தித்தரலாம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவளுக்கு நிறைவேறும். பாக்கியமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் சமாதானமும் சுகமும் பலன் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். நம்மை சிருஷ்டித்த கர்த்தாவும் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு உலகத்திலே பொருளாதார ஆசீர்வாதம், ஆட்சி, ஐஸ்வர்யத்திற்கு மனிதர்கள் படுகிற பிரயாசங்கள் அதிகம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்வார்கள். அதுபோல் மனுஷன் படிக்கிறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கான ஒரு ஆன்மீக ஆசீர்வாதம், மனநிறைவு, இளைப்பாறுதல், சுகம், சமாதானம், சந்தோஷம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் இல்லாததைத்தான் அவன் மறந்து கொள்கிறான். எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு ஆட்சிகள் இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சமாதானம் இல்லையே என்கிற ஒரு நிலைமையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதிகார பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், ஞானத்தில் சிறந்தவளாக இருக்கலாம். ஆனால் தெய்வம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், இந்த தேவ சமாதானம் இல்லையே என்கிற நிலைமையில் தான் மனிதனுடைய வாழ்க்கை போகிறது. இங்கே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குரிய வழியை சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவரே, விசுவாசித்தவனே, விசுவாசித்தவளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எதை விசுவாசிக்க வேண்டும், யாரை விசுவாசிக்க வேண்டும்? இந்த விசுவாசம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் கிடைக்குமா என்று நினைத்தால், ஏற்கனவே உங்களுக்குள் நம்பிக்கையோடு தான் இருக்கிறீர்கள். மனித வாழ்க்கையே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. தன் நம்பிக்கை இருக்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சாராருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிறது, ஒரு சாரார் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. ஆனால் விசுவாசம் என்று சொல்லப்படுவது தன்னம்பிக்கை அல்ல, மனிதன் மேல் வைக்கும் நம்பிக்கையும் அல்ல, தெய்வத்தின் மேல் வைக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை. இந்த விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம். இறைவன் இருக்கிறார் என்பதை உறுதியாக நம்புகிறது மாத்திரமல்ல, அவரை நாம் காணாவிட்டாலும் அவர் இருக்கா என்று நிச்சயமுடையவளாக இருக்கிறார். அதான் விசுவாசம். அவை தெய்வ நம்பிக்கை இருக்கிறவர்கள் அந்த தெய்வ நம்பிக்கை, மத கோட்பாடுகள், சடங்குகள், இந்த காரியங்களில் இருந்தாலும் நான் எதிர்பார்க்கிற ஒரு ஆன்மீக ஆசீர்வாதம் இல்லையே. இறைவனிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம், விமோச்சனம் என் வாழ்க்கையில் இல்லையே என்று அவருடைய இருதயத்தில் ஒரு ஏங்குதல் இருக்கதான் செய்கிறது. ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்களும் நல்ல வசதியோடு ஆட்சியோடு இருக்கிறார்கள்.
அவர்கள் எந்த ஒரு மத சடங்குகளும் செய்வதில்லை. அவர்கள் எந்த விதத்திலும் புண்ணிய யாத்திரை போவதில்லை. அவர்கள் எந்த விதமான விரதங்கள் இருப்பதும் இல்லை. ஆனால் அவர்களும் நன்றாகத்தானே இருக்கிற. அப்படி ஆனால் என்னுடைய விசுவாசம் என்பது தேவ ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வரும் என்று கேட்பீர்களானால், ஒரு பெண்மணி தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவளாக மாறினாள். ரூத் 1:16 கடைசி பகுதி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த ரூத்தினுடைய பின்னணியை பார்த்தால், இவள் இஸ்ரவேலின் கோத்திரத்தை சேர்ந்தவள் அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே இஸ்ரவேல், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவள் ஆராதித்தவள் அல்ல. புறஜாதி மார்க்கத்தில் இருந்தவள். அவருடைய நம்பிக்கையே வேறு, அவருடைய மத கோட்பாடுகள் வேறு, அவருடைய பாரம்பரியம் சடங்குகள் சொன்ன காரியங்களே வித்தியாசமானவைகள். ஆனால் ஒரு காலகட்டம் அவளுக்கு வந்தது, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. தன் வாழ்க்கையில் தன் கணவனை இழந்த விதவையாகி இருக்கிற ஒரு சூழ்நிலை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள், தீர்மானம் எடுக்கிறாள். யாரை பார்த்து உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்ல தன்னுடைய மாமி நகோமியை பார்த்து சொல்கிறாள். அவள் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள். அவள் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை விசுவாசித்தவள், விசுவாசிக்கிறவள். ஆகவே அந்த தேவனே என்னுடைய தேவன் இனிமேல் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் தான் பாவ நிவாரணத்துக்குரிய ஒரு வழி அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன? மனிதன் தன்னுடைய பாவம் நீங்குவதற்கு, தேவனிடத்தில் சேர்வதற்கு இரத்தம் சிந்தல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே அந்த வழிமுறையை தேவன் வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த முறையில் நீ என்னை சார்ந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது என்னுடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். உலக ஆசீர்வாதம் என்ன நம்பாட்டாலும் அவனுக்கு கிடைக்கும், அவர்களுக்கு. ஆனால் தெய்வீக ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், விடுதலை, மரணத்தின் மேல் நம்பிக்கை, நித்திய ஜீவன். இது எல்லாமே நான் வகுத்த வழிக்குள் நீ வரும் பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பிரமாணமாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆகவே அவள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மார்க்கம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மத கோட்பாடுகள் எதாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வ நாமத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை இருந்தாலும் சரி, ஆனால் பாவத்தை மன்னிக்க, பாவத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தவர் ஒரே ஒருவர் தான். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று சொல்லுகிறோம். பாவ பரிகாரத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறீர்கள். உடைய மார்க்கம், மதம் சொன்ன வழிகளிலே எந்த நம்பிக்கை நீங்கள் இருந்தாலும் சரி, நாங்கள் குறை சொல்ல போகிறதில்லை, குற்றம் சொல்ல போகிறதில்லை. ஆனால் அதனுடைய முடிவில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆன்மீக அமைதி, இந்த ஆன்மாவில் இருக்கிற பாவ கரைகள் நீங்கி மெய் சமாதானம், முக்தி அடைவதற்குரிய காரியம் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்து நிதானிப்பீர்களானால், மறுபடியும் ஏன் அதே காரியத்தை செய்கிறீர்கள்? ஏனென்றால் உங்களுக்குள்ளே அந்த இரட்சண்யம் இல்லை, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இல்லை.
ஆகவே மறுபடியும் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். யாரை நம்புகிறோம், யார் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறோம், அந்த நாமத்தில் உள்ள மேன்மை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இயேசு என்றாலே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்று அர்த்தம். இந்த நாமத்திற்குள் பாவம் மன்னிப்பும் உண்டு, பாவத்திலிருந்து விடுதலையும் உண்டு. விடுதலையோடு தெய்வத்தை ஆராதிக்க முடியும். அது மாத்திரமல்ல, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் உண்டாகும். இந்த ரூத்துடைய வாழ்க்கை அனாதை போல விதவையாகி எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட தன் நாட்டை விட்டு மாமியை கூட புறப்பட்டு வருகிறாள். ஒரு கட்டத்தில் சொல்கிறார், நீர் வணங்குகிற தெய்வமே என்னுடைய தெய்வம், இனிமேல் அவர் காட்டுகிற வழியிலே நடப்பேன் என்று ஆழமான உறுதியான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஆண்டவர் தம்மை நம்ப ஒரு பொழுது கைவிடுகிறவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தவர் நம்மை நடத்துவார். தெய்வம் நம்மளை நடத்துகிறவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவர். ஆகவே உடைய வாழ்க்கை எதிர்கால கேள்விக்குறியாக இருந்தாலும் எனக்கு இஸ்ரவேலின் தேவன் தான். வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தாலும் எனக்கு இயேசு போதும் என்று வாழ்க்கையில் தீர்மானித்து அவருடைய வழிகளுக்குள் நடக்க நீங்கள் கடந்து வருவீர்களானால் இந்த ரூத்தை ஆசீர்வதித்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ரூத்துக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை தரும் ஒரு வழியை தேவன் திறந்து கொடுத்தார். காலம் முழுவதும் இப்படிதான் கஷ்டப்பட்டு வாழ வேண்டுமோ என்ற எண்ணத்தில் இருந்தவளுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறந்து கொடுத்து அவளுக்கு மறுவாழ்வை தேவன் கொடுத்தார். போவாஸ் என்கிற மனிதனுடைய வயல்வெளியில் வேலைக்கு போன இடத்தில் அவனுடைய கண்களில் தயவு கிடைத்ததனால் அந்த இஸ்ரவேல் மார்க்கம் சொன்ன அந்த சமுதாய நிலைமையின்படி அவள் போவாஸை விவாகம் பண்ணக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை தேவன் அமைத்து கொடுத்தார். அந்த ரூத்தினுடைய வம்சாவளியில் தான் ஆண்டவர் இயேசு வந்தார். ஐயா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவர், ஒரு வாழ்க்கையை செழிப்பாக்குகிறவர். பாவம் மன்னிப்பை மட்டுமல்ல, பாவ விடுதலை மட்டுமல்ல, உடைய சரீர பிரகாரமா உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் அவர் செய்ய வல்லவர். அதான் அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும், அவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், உனக்கு தருவேன்னு தான் சொல்லியிருக்க. வேலை வேணுமா தாரேன், திருமணம் முடிக்கணுமா தாரேன், ஆனால் நீ என் மேல் உள்ள விசுவாசத்தில் என் வழிகளுக்குள் நடந்து வா, என்னை உறுதியாக பிடித்துக்கொள். அவர் ஒருவர், நானே கர்த்தர், என் எல்லாம் வேறு வரும் இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். அவர் தான் கர்த்தர், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. இந்த ரூத்து விசுவாசித்தாள், அதுக்கு எந்த கரையும் செலுத்தலை, விசுவாசித்தாள், ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறினார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். வாழ்ந்து செழித்திருக்கச் செய்வார். நம்பிக்கை பெருகச் செய்வார். ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை தன் கரத்திலே எடுத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராய். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிகிறோம். ரூத்தை ஆசீர்வதித்த தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர். செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையுடைய வறுமை, தரித்திரம், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைமை எல்லாவற்றையும் நீக்கி ஒரு புது கருவை, ஒரு புது பலன், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் அவருடைய ஆவியான்மா சரீரத்தை செழிப்பாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.